பிரியமானவர்களே, இன்றைய தினம் மன்னா யோவான் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஆம் பிரியமானவர்களே, நீதிமான் மடிந்து போகிறான் என்று வேதம் சொல்கிறது. அப்படியே ஆபிரகாம் 75 வயதான போது தேவனாய் கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி அவர் காண்பிக்கும் தேசத்துக்கு போகும்படியாய் கட்டளையிட்டார். அப்படி செய்தால் இந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்குவேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருந்தார். ஆபிரகாம் அப்படியே நடந்தார். ஆனால் 100 வயதான போதுதான் கர்த்தர் என்னை நகைக்க பண்ணினார் என்று சொல்லி ஈசாக்கை பெற்றெடுத்தார். அந்த ஈசாக்கு வளர்ந்த போது ஈசாக்கை பலி செலுத்தும்படியாய் தேவனாய் கர்த்தர் கட்டளையிட்டார். அந்தபடியே அந்த ஈசாக்கையும் பலியாக ஒப்பு கொடுக்க முயன்றபோதுதான் தேவனாய் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்றார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய மன விருப்பங்கள், நம்முடைய ஆசைகள் மண்ணில் விழுந்து மடிகிற போதுதான் தேவனாய கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக செய்ய முடியும். ஆமேன். அல்லேலூயா.